ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இப்போ நாம் சுவையான மீன் குழம்பு ரெசிபி ஒன்று பார்க்கலாம். இதுக்கு நான் வஞ்சிர மீன், அதாவது ஷியர் ஃபிஷ், அரக்கலா மீன் நான் எடுத்திருக்கிறேன். இப்போ இந்த மாதிரி எடுத்திருக்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி வஞ்சிர மீன் எடுத்திருக்கிறேன். இது நல்லா இருக்கும். இப்போ இதில் நம்ம மீன் குழம்பெல்லாம் வைக்கும் பொழுது மண் சட்டியில் வச்சா ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ நான் நல்லெண்ணெயில் தான் எப்பயுமே மீன் குழம்பு வைப்பேன். நல்லெண்ணெய் ஊற்றி வச்சா நல்ல வாசனையாக இருக்கும். இப்போ நல்லெண்ணெயில் நம்ம கடுகு போட்டு கொஞ்சம் தாளிச்சுக்குவோம். கடுகு, வெந்தயம், பெருஞ்சீரகம், சின்ன சீரகம் எல்லாம் போட்டு கொஞ்சம் தாளிச்சிட்டு நம்ம சின்ன வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கணும். இப்போ தேவையான அளவு சின்ன வெங்காயம் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு நிறைய சின்ன வெங்காயம் தேவைன்னா, நான் இப்போ இது எனக்கு சாதாரண 1 கிலோ மாதிரி மீன் எடுத்திருந்தேன். ஸோ 1 கிலோவுக்கு எனக்கு 250 கிராம் மாதிரி வெங்காயம் தேவைப்பட்டுச்சு. ஸோ இப்போ வெங்காயம், அது கூடவே வெள்ளைப்பூடு, அது கூட நம்ம தக்காளி 2 சரி 3 சரி தக்காளிகள் நம்ம சேர்த்துக்குவோம். சேர்த்துட்டு இதையும் நம்ம நல்லா வதக்கிட்டு, இது கூட நான் ஒரு காஞ்ச மிளகாய் 5 மாதிரி எடுத்து அதையும் இதில் நான் போட்டு நல்லா வதக்குறேன். இப்போ இதெல்லாம் நல்லா வதக்கினோன்னே இதை அரைச்சி, இது மசாலா பேஸ்ட் மாதிரி நம்ம அரைச்சி எடுக்கணும். இதில் சிலருக்கு வெந்தயம் போடாமல் செஞ்சாலும் பரவாயில்ல. இதில் வெந்தயம் போட்டால் கொஞ்சம் லைட்டாக வெந்தய மணம் வரும் இந்த பேஸ்ட்டில். வெந்தயம் விருப்பம் இல்லாதவங்க வெந்தயம் போடாமல் டைரெக்டாக வெங்காயம், தக்காளி எல்லாம் போட்டு வதக்கிக்கிட்டு செய்யலாம். இப்போ நம்ம இதெல்லாம் மிக்ஸி ஜாரில் போட்டு கொஞ்சம் ஆற வச்சுருவோம். மிக்ஸி ஜாரில் ஆற வச்சுட்டு நல்லா அரைச்சதுக்கு பிறகு நான் அதே மண் சட்டியிலே குழம்புக்கும் ரெடி பண்ணிக்க போகிறேன். இப்போ இந்த மாதிரி மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா ஆற வச்சுருவோம். இது கூடவே நம்ம தேவையான அளவு உப்பு, மஞ்சள் தூள் சேர்த்துக்குவோம். மசாலா தூள், வீட்டில் இருக்கிற மசாலா தூள் நம்ம இதில் சேர்த்துக்குவோம். அப்படி இல்லாட்டி மீன் குழம்பு மசாலா தூள் நீங்கள் இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு மஞ்சள் தூள் எல்லாம் கொஞ்சம் சேர்த்துட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்குங்க. இப்போ திருப்பி அதே மண் சட்டியிலே நான் இன்னும் கொஞ்சம் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, வெந்தயம், சீரகம், சோம்பு எல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டு, நான் இப்போ குழம்பு வைக்கிறதுக்கு பெரிய வெங்காயம் எடுத்துருக்கிறேன். எனக்கு பெரிய வெங்காயம் வச்சா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், நல்ல வாசனையாக இருக்கும்ட்டு பெரிய வெங்காயம் ஒரு நல்ல பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன். அதையும் கொஞ்சம் வதக்கிட்டு தேவையான அளவு பச்சை மிளகாய் சேர்த்துக்குவோம். அது கூட கருவேப்பிலையும் சேர்த்துட்டு இதையும் நம்ம நல்லா வதக்கிக்குவோம். இப்போ இதெல்லாம் நல்லா வதங்கினதுக்கு பிறகு நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட் பாருங்கள், இந்த மாதிரி இருக்கும். இப்போ இந்த பேஸ்ட்டை நம்ம அது கூட மிக்ஸ் பண்ணிடுவோம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் தேவையான அளவு தண்ணி ஊற்றி அதையும் இதில் ஊற்றிட்டு நம்ம நல்லா இதை கொஞ்சம் கொதிக்க விடணும். இப்போ இதில் நம்ம மிளகாத்தூள் இன்னும் கொஞ்சம் போட்டால் நல்லா இருக்கும். ஏன்னா 5 காஞ்ச மிளகாய் மட்டும் போட்டிருக்கனால காரம் பத்தாட்டி நீங்கள் இதில் போட்டுட்டு இதில் மிளகுத்தூளும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். மிளகுத்தூளும் சேர்த்தா நல்லாயிருக்கும். இப்போ இதை நல்லா நம்ம கொதிக்க வச்சுக்குவோம். இந்த மாதிரி நீங்கள் மீன் குழம்பு செஞ்சு பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், இப்போ இது ஓரளவு நல்லா கொதிச்சு வந்திருக்கு. இப்போ இந்த நேரத்தில் நம்ம புளி கரைசல் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். புளி கரைசல் கொஞ்சம் ஊற்றுனதுக்கு பிறகு நல்லா இன்னும் கொஞ்சம் கொதிக்க வைக்கணும். நல்லா கொதித்ததுக்கு பிறகு நம்ம மீனில் உப்பு கொஞ்சம் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருவோம். நல்லா கழுவிட்டு மீனில் கொஞ்சம் உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணி வைப்போம். இப்போ பாருங்கள், குழம்பு நல்லா கொதிச்சு வந்திருக்கு. இப்போ இந்த டைமில் நல்லா குழம்பு கொதிச்சு வந்திருக்கிற டைமில் நம்ம மீன் துண்டுகளை போடுவோம். மீன் துண்டுகளை போட்டு நல்லா நம்ம சாதாரணமாக கையில் கொஞ்சம், கரண்டியில் கொஞ்சம் நல்லா லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி போட்டு நான் எப்பயுமே மீனை போட்டு திருப்பி ஒருக்கா பெரட்டி போட்டுட்டு ஒரு 2-3 மினிட்ஸ் மாதிரி வச்சுட்டு இறக்கிடுவேன். நல்லா கொதிக்க வச்சா சில நேரம் மீன் கரைஞ்சிரும். இப்போ வஞ்சிர மீன்கிறதுனால கரைஞ்சிரும். ஸோ அதனால் நம்ம கொஞ்சம் அந்த சிம்மில் வச்சுட்டு தான் நான் போடுவேன். இந்த மாதிரி போட்டுட்டு மீன் நல்லா ஓரளவு கொதி வந்ததுக்கு பிறகு மீனை கொஞ்சம் அப்படியே கரண்டியால் மெதுவாக திருப்பி போட்டுட்டு திருப்பி இன்னொரு லைட்டாக ஒரு கொதி வந்ததுக்கு பிறகு ஆஃப் பண்ணி விட்டுட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். மீன் குழம்பு ரெசிபி நான் இந்த மாதிரி தான் செய்வேன். நல்ல டேஸ்டியாக இருக்கும். குழந்தைங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க. நல்லா அந்த பேஸ்ட் அரைச்சி நம்ம போட்டு செய்யும் பொழுது நல்ல ஒரு வாசனையாகவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு என்னோடய வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். முடிஞ்சால் என்னோடய சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாருங்கள், இப்படி தான் மீன் குழம்பு ஃபைனலாக இருந்துச்சு. இது புட்டு, சாதம் எல்லாத்துக்கும் நல்லாயிருக்கும். சப்பாத்தி, ரொட்டி எல்லாத்துக்குமே இந்த குழம்பு நல்லாயிருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். முடிஞ்சால் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.